அப்பொழுது நான் தெரிந்து கொள்கிறவனுடைய கோல் துளிர்க்கும். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு பொழிய பண்ணுவேன் என்றார். இதை மோசே இஸ்ரவேல் புத்திரரோட சொன்னான். அப்பொழுது அவர்களுடைய பிரபுக்கள் எல்லாரும் பிதாக்களுடைய வம்சத்தின்படி ஒவ்வொரு பிரபுவுக்கு ஒவ்வொரு கோலாக 12 கோல்களை அவரிடத்தில் கொடுத்தார்கள். ஆரோனின் கோலும் அவர்களுடைய கோல்களுடனே இருந்தது. அந்த கோல்களை மோசே சாட்சியின் கூடாரத்திலே கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தான். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. பாருங்க, ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தல் கொடுக்கிறாரு. என்ன அப்படின்னா 5ஆம் வசனத்தை பார்க்கிறோம். அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். அப்போ தேவன் ஒரு வித்தியாசத்தை கத்தர் காட்டுகிறேன். ஒரு சகோதரி பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, நிறைய இன்னைக்கு ஜெப கூட்டங்கள் நடக்குது. அங்கேயும் பாத்தீங்கன்னா எழுப்புதற்காக ஜெபிக்கிறாங்க. பார்க்கும்போது எந்த ஒரு வித்தியாசம் வெளியில பார்க்கும்போது தெரிய மாட்டேங்குது. ஆனா அங்க போய் உட்கார்ந்து ஜெபிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு சமாதானம் என்னமா இல்ல. நம்ம இடத்துக்கு நம்ம ஜெபிக்கிறோம். அப்போ மற்ற இடங்களையும் ரொம்ப கம்பல் பண்ணாங்கன்னு சொல்லி நாங்க போயிட்டோம். ஆனா போகும்போது அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கும்போது அவங்களும் தேசத்தின் எடுப்பதற்காக தான் ஜெபம் பண்ணாங்க. அவங்களும் எலெக்ஷனுக்காக பல காரியங்களுக்காக ஜெபிக்கிறாங்க. ஆனா உள்ளத்துல என்ன இல்லையா, ஒரு சமாதானம் இல்ல. அது ஏன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சது. அதை பத்தி விசாரிச்சாங்க என்கிட்ட. அது எப்படி இதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நாட்கள்ல கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். நமக்கு அந்த ஆவிகளை பகுத்தறியக்கூடியதால் அந்த ஒரு கிருபை அந்த வர இருந்தா மாத்திரம்தான் நம்மளால தேவனால ஏற்படுத்தப்பட்டது எது போலியானது எதுங்கிறது நம்மளால கண்டுபிடிக்கவே முடியும். அப்ப இன்னைக்கு நம்ம அதற்காக விசேஷமா நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறாரு, நான் தெரிந்து கொண்டவனுடைய கோல் துளிர்க்கும். அப்போ தேவனால ஏற்படுத்தப்பட்ட தேவனால அங்கீகரிக்கப்பட்டதான ஊழியங்களுக்கும் அதுல இருந்து டைவர்ட் பண்ணும்படி சத்ரு தந்திரமா ஏற்படுத்தின மற்ற ஊழியர்களுக்கும் கர்த்தர் என்ன செய்ய ஒரு வித்தியாசத்தை தேவன் காண்பிக்கும்படியாக நம்ம ஜெபிக்கணும். இந்த இடத்துல அதுதான் நடந்தது. 12 கோத்திரங்களையும் கர்த்தர் ஒவ்வொரு கோல்கள் ஆண்டவர் வாங்கி வைக்கும்படி மோசேட்ட சொல்றாரு. அப்படி வைக்கும் போதுதான் தேவன் தெரிந்து கொண்ட கோல் அந்த ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு கர்த்தர் லேவி கோத்திரத்துல ஆரோனை கர்த்தர் தெரிந்து கொள்கிறாரு. அப்ப தேவன் அந்த வித்தியாசத்தை காண்பிக்கிறாரு. ஒரே நாள்ல பாத்தீங்க அப்படின்னா 7ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அந்த கோல்களை மோசே சாட்சியின் கூடாரத்திலே கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தான். மறுநாள் மோசே அந்த சாட்சியின் கூடாரத்தில் பிரவேசிக்கும் போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனுடைய கோல் என்ன செஞ்சிருந்ததா, துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. அப்போ இப்படி ஆண்டவர் வித்தியாசத்தை காண்பிக்கும் போதுதான் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற முறுமுறுப்புகள். அப்போ ஜனங்கள் ஆரோனை என்ன செஞ்சாங்க, ஏற்றுக்கொண்டாங்க. அப்போ நம்ம இதுல ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, தேவன் இப்படியாக தாம் தெரிந்து கொண்டதான ஊழியங்களை கர்த்தர் என்ன செய்யணும், துளிர்க்க பண்ணணும். ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் காண்பிக்கும்படியாக நம்ம ஜெபிக்கணும். அப்படின்னா ஜனங்கள் வஞ்சிக்கப்பட மாட்டாங்க. இல்ல அப்படின்னா தவறான இடங்களை போய் ஜனங்கள் என்ன செய்யக்கூடாது, மாட்டிக்கொள்ள கூடாது. அந்த ஊசி போடவா பின்னாடி. அடுத்து நம்ம ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ல இருந்து 9 வரைக்கும் வாசிப்போம். 2 கொரிந்தியர் அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாத படிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாத படிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். போதும். இந்த இடத்துல நம்ம ஒரு வாக்குதத்தை நம்ம பார்க்கிறோம். என்ன அப்படின்னா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். என்ன வாக்குதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும் சொல்லி தேவன் ஒரு வாக்கு கொடுக்கறது நம்ம பார்க்கிறோம். அநேக வேளையில இந்த வாக்குதத்தை நம்ம எதற்காக பயன்படுத்துறோம் அப்படின்னா, ஏதோ ஒரு சரீரத்துல ஒரு பலவீனம் வரும்போது நமக்கு முடியல அப்படின்னு போது நம்ம இந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்கிறோம். அப்படிதான் எத்தனை பேர் ஜெபம் பண்ணிருக்கீங்க, ஆண்டவரே என் கிருபை உனக்கு போதும் சொல்லி இருக்கிறீங்க, அதனால உங்க கிருபையெல்லாம் என்னை பலப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிச்சிருக்கிறோம். ஆனா ஒரு நாள் ஆண்டவர் இதை குறிச்சு கர்த்தர் இந்த வசனத்தின் மூலம் ஆண்டவர் என்னோட கூட பேசினது. கர்த்தர் எப்படி பேசினாரு அப்படின்னா, பவுலுக்கு பாத்தீங்கன்னா ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. அவர் சொல்றாரு, அது என்னங்கிறத அவர் குறிப்பிடல. ஆனா என்ன நான் உயர்த்தாதபடிக்கு அதை என்னை கூட்டுகிற சாத்தானுடைய ஒரு தூதனா இருந்ததுன்னு சொல்லி சொல்றாரு. அவர் சொல்றாரு, அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தான் கர்த்தரிடத்தில் என்ன செஞ்சேன், வேண்டிக் கொண்டேன். அப்பதான் ஆண்டவர் இந்த வாக்குதத்தை ஆண்டவர் கொடுக்க, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும் சொல்லி சொல்றாரு. அதனால பவுல் என்ன சொல்றாரு பாருங்க, ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமா மேன்மை பாராட்டினேன். யாராவது பலவீனத்தை குறிச்சு யாராவது சந்தோஷப்படுவாங்களா?
யோசித்து பாருங்க, நம்ம பலவீனத்தை குறித்து நம்ம சந்தோஷப்படுவோமா? சந்தோஷப்படுவோமா? பவுல் இந்த இடத்துல அவர் ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, நம்ம எல்லாத்துக்குமே சில பலவீனங்கள் இருக்கு. எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? நம்மளுடைய சரீர பலவீனத்தை பத்தி நான் பேசல, ஆவிக்குரிய பலவீனங்கிறது கட்டாயம் நம்ம எல்லாத்துக்குமே இருக்கா இல்லையா? நேற்று தினம் கூட ஒரு சகோதரி போன்ல ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க. ஒரு 1.5 மணி நேரம் போல ஒரு ஊழியக்காரருடைய மனைவி ஒரு பாஸ்டமா பேசிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, நல்லா ஜெபிக்கிற ஒரு பொண்ணு தான், ஆனா சொல்லுது, அக்கா எனக்கு நல்லா பயங்கரமா கோவம் வந்துருது, எனக்கு நல்லா தெரியுது, இது என்னுடைய பலவீனங்கிறது எனக்கு நல்லா தெரியுது, என்னால இதை என்ன செய்ய முடியல, மேற்கொள்ள முடியல. நல்லா ஜோம் பண்றேன், காலையில 3 மணி நேரம் ஜெபிக்கிறான், நல்லா ஜோம் பண்றேன், எல்லாம் பண்றேன், ஆனா ஒரு சின்ன காரியம்னா கூட சட்டுன்னு எனக்கு கோவம் வந்துருது அப்படின்னு சொல்லி அப்பதான் இந்த காரியத்தை குறித்து அந்த பொண்ணுகிட்ட நான் ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப பாருங்க, நம்ம எல்லாத்துக்குமே ஒரு பலவீனம் ஆவிக்குரிய பலவீனம் நமக்கு இருக்கதான் செய்யுது. அப்ப இருக்கிறதுக்காக நம்ம அதை அப்படியே விட்டுக்கிட்டே நம்ம போக முடியாது. நம்ம ஒரு காரியம் செய்யணும். என்ன அப்படின்னா, இந்த வசனத்தை நம்ம கிளைம் பண்ணி ஜெபிச்சோம் அப்படின்னா, உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விலகும். இந்த வசனத்தை நம்ம கிளைம் பண்ணி ஜெபிக்கும் போது நம்மளுடைய இந்த பலவீன பகுதியில 3 காரியம் இதுல வெளிப்படுறத பார்க்கிறோம். முதலாவது, கர்த்தருடைய கிருபை அந்த பலவீனத்துல வெளிப்படுது, புரியுதா? 2வது, தேவனுடைய பலம் அதுல வெளிப்படுது. 3வது, அந்த பலவீன பகுதியில கிறிஸ்துவின் வல்லமை என்ன செஞ்சிருக்குன்னா தங்கி இருக்குது. யோசித்து பாருங்க, நம்மளுடைய பலவீன பகுதியில 3 காரியம். முதலாவது, தேவனுடைய கிருபை வெளிப்படுது. 2வது, தேவனுடைய பலன் அதுல வெளிப்படுது. 3வது, கிறிஸ்துவின் வல்லமை, கிறிஸ்துவின் வல்லமை வெளிப்படுது. அப்ப அந்த 3 வெளிப்படுறதுனால பவுல் சொல்றாரு, இந்த பலவீனங்களை குறித்து நான் என்ன செய்கிறேன், மிகவும் சந்தோஷமா மேன்மை பாராட்டுறேன். ஏன் அப்படின்னா, என்னுடைய பலவீனத்துல தேவனுடைய இந்த 3 காரியங்கள் வெளிப்படுது. அப்ப அந்த பலவீனத்தை மேற்கொள்ள முடியுமா முடியாதா? முடியாதா? கட்டாயமா முடியும். ஏன் அப்படின்னா, அது நான் பவுல் பாருங்க, இந்த முதல் வசனத்தை நம்ம பார்க்கிறோம். இதுல முதல் வசனம் வாஸ்தவம் அப்படின்னா, மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அளவே ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்தவும் சொல்லிடுறேன். பவுலுக்கு ஒரு பெரிய ஒரு தரிசனம் கிடைக்குது. கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவிச்சு தன்னை குறிச்சுதான் அவர் சொல்றாரு. 3ஆம் ஆன வரைக்கும் அவர் எடுக்கப்படுறாரு. அவர் சரீரத்துல இருந்தாரா, ஆவியில இருந்தாரான்னு கூட அவருக்கு தெரியல. பரதேசுக்குள்ள எடுக்கப்பட்டு மனுஷரால பேசப்படாதது, வாக்கு கேட்டாத மாதிரி வார்த்தைகளை கேட்டான்னு சொல்லப்போ, பரதேசுக்குள்ள எடுக்கப்பட 3ஆம் வரைக்கும் போய் பரதேசில் எடுக்கப்பட்டு அங்க பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் அவர் கேட்கிறாரு. அதை குறிச்சு அவர் என்ன செய்யல, மேன்மை பாராட்டல. ஆனா தன்னுடைய பலவீனத்தை குறிச்சு மிகவும் சந்தோஷமா மேன்மை பாராட்டுறேன்னு சொல்றாரு. காரணம் என்ன அப்படின்னா, அந்த பலவீனத்துல என்ன வெளிப்பட்டது, தேவனுடைய கிருபை. 3 பேர்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் அன்றாடம் ஜெபிக்க வேண்டிய காரியம். இப்படி நம்ம ஜெபம் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய பலவீனத்தை நம்மளால மேற்கொள்ள முடியும். இல்ல அப்படின்னா, அப்படி ஜெபிக்கலன்னு சொன்னா அந்த பலவீனம் நம்மளை என்ன ஆகும், நம்மளுடைய கொட்டுகிற ஒரு சாத்தானுடைய தூதனா இருக்குது. புரியுதா உங்களுக்கு? நம்ம இந்த கிளைம் பண்ணி ஜெபம் பண்ணா நம்மளால நம்மளுடைய பலவீனங்களை மேற்கொள்ள முடியும். அப்படி நம்ம ஜெபிக்கல, இது என் பலவீனம், இது பலவீனம், இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தா அந்த பலவீனமே நம்ம என்ன செய்ய, நம்மளை கொட்டுகிற ஒரு சாத்தானுடைய தூதனா இருக்கு. நான் சொன்னேன் பண்ண அப்படிதான், அவ அப்படிதான் சொன்னா, எனக்கு கோவம் வரும்போது என்னால கண்ட்ரோல் பண்ணணும். ஆட்டோமேட்டிக் அது என்ன, ஒரு சோர்வு வந்துருது. நம்ம என்ன சோமனு என்ன பிரயோஜனம், ஒரு சின்ன காரியத்துக்கு கூட நம்மளால என்ன செய்ய முடியல, பொறுமையா இருக்க முடியல. அப்ப அதுவே அதை கொட்டி கொட்டி என்ன செஞ்சிருது, டவுன் பண்ண வச்சு ஜெபிக்க விடாம பண்ணிருது. கோபத்தை மேற்கொள்ள முடியல, நீ ஜெபம் என்ன பிரயோஜனம், அந்த மாதிரி அவர்களே பாத்தீங்கன்னா ஒரு குற்ற உணர்வு. அப்ப இந்த பலவீனம் நீங்கணும் அப்படின்னா இந்த காரியத்தை வச்சு நம்ம ஜெபிக்கணும். எத்தனை பேருக்கு இது புரியுது? ஆவிக்குரிய பலவீனம் அப்படிங்கறது எத்தனை பேருக்கு இருக்குங்கிறத ஒத்துக்கொள்வீங்க? கட்டாயமா எல்லாத்துக்குமே இப்படி சில காரியங்கள் நமக்கு தெரியும், சில காரியங்கள் நமக்கே தெரியாது. நமக்கே தெரியாம நமக்குள்ள இருந்து அது நம்ம நினைச்சிருக்கோம், சாத்தான கூட கொட்டி கொட்டி நம்மள டவுன் பண்ணிட்டு இருக்கோம். இதை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த வசனத்தை சொல்லி ஒவ்வொரு நாளும் அதே காலமே நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, இந்த பலவீன பகுதியில உங்க கிருபை வெளிப்படணும். அடுத்தது என்னது? கிறிஸ்துவின் வல்லம் அந்த பலவீன பகுதியில தங்கி இருக்கணும். அப்படின்னா இந்த பலவீனை என்ன டவுன் பண்ணாது. நான் என்ன செய்வேன், தேவனுக்காக எழும்புக, அந்த தேவனுடைய பலன் என்ன தாகும். அதனால அவர் சொல்ற, நான் மிகவும் சந்தோஷமா அந்த பலவீனத்தை குறிச்சு சந்தோஷமா மேன்மை பாராட்டுறேன். அப்போ கோபம் வரும்போது அந்த தேவனுடைய கிருபை, தேவ பலன், கிறிஸ்துவின் வல்லமை தங்கி ஆட்டோமேட்டிக்கா நம்ம எப்படி மாறிடுவோம், சாந்தம் உள்ளவர்களா மாறிடுவோம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன். அப்போ டெய்லி அதே நமக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போது இந்த வசனத்தை வச்சு நம்ம கிளைம் பண்ணணும். இத்தனை பேர் ஜெபம் பண்ணுவீங்க. இதெல்லாம் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்கள். நம்ம நிறைய பேர் நம்மளே நம்ம நொந்துக்கிறோம். பத்திங்களா, என்னதான் சொன்னா என்னுடைய இந்த புத்தி மாற மாட்டேங்குது அதுன்னு சொல்லிட்டு. அப்ப இதை மேற்கொள்றது இதெல்லாம் ஜெபத்தின் ரகசியங்கள், ஆவியானவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியங்கள். இதன்படி நம்ம ஜெபம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும். அப்ப அதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அடுத்து நம்ம ஜெபிக்க வேண்டிய காரியம்